இது மகிமை நேரம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆம், மகிமையின் டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு பிரியமானது எது? கர்த்தர் யார் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று நீதிமொழிகள் 12:22 பார்க்கிறோம். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் மற்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்ரானக்காரன் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் மற்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்ரானக்காரன். மேலும் உக்ரானக்காரன் என்பது உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். 1 கொரிந்தியர் 4:1-2 பார்க்கிறோம். உக்ரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். நாம் உக்ரானக்காரர்கள். நாம் ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய ஊழியர்கள், அவருடைய பிள்ளைகள், ராஜரீக ஆசாரிய கூட்டம். நம்மில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது உண்மையும் உத்தமும். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேக காரியங்களின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது உண்மையும் உத்தமமும். உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியமாம். நீதிமொழிகள் இவ்வாறு சொல்லுகிறது, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். வேதத்தில் உண்மையுள்ளவர்கள் என சாட்சி பெற்ற ஒரு சிலரை நாம் பார்ப்போம். தானியேல் தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, தானியேல் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. பாருங்க, மற்றவர்கள் முன்பு உண்மையுள்ளவராக காணப்படுகிறார் தானியேல். ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரிடத்துல முகாந்திரம் தேடுகிறார்கள், ஆனால் கண்டுபிடிக்க முடியல. உண்மையாக இருக்கும்போது அவருக்கு வந்த சோதனையிலும் அவர் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். உண்மையாக இருந்த தானியேலை சிங்கங்கள் கூட அவரை தொடவில்லை. ஆண்டவர் அந்த சிங்கங்களுக்கும் தப்புவிக்க உண்மையுள்ளவராயிருந்தார். ஆம், அதே போன்று மோசேயுடைய காரியங்களை பார்க்கிறோம். வேதத்தில் வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 3:5 மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். ஆம், நாம் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் மீது வைத்திருக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்ற தைரியம், ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற மேன்மை பாராட்டல் ஆகிய 3 இருந்தால் நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம். ஆம், அவருடைய சொந்த வீடாய் இருப்போம். நீங்களே அந்த ஆலயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மிடத்திலே வாழும்படியாக நாம் அவர்கள் கொண்டிருக்கிற தைரியம், நம்பிக்கை, மேன்மை பாராட்டல் ஆகிய 3 நம்மை உண்மையுள்ளவர்களாக மாற்றுகிறது. இன்னுமாக நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் சில்வான் என்ற ஒரு ஊழியக்காரர். இந்த சில்வான் இவ்வாறாக பெயர் பெறுகிறார். 1 பேதுரு 5:12 சொல்லப்படுகிறது, உண்மையுள்ள சகோதரன் என்று சொல்லப்படுகிறது. சில்வான் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரனாக, உண்மையுள்ள சகோதரனாக பெயர் பெறுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் நிருபத்தை எழுதின பவுலோடு இணைந்து அவர் எழுதுகிறார். அந்த நிருபத்தை மக்களுக்கு எழுதக்கூடிய ஒரு ஆக்கியோனாக கூட ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். அங்கு அவருடைய ஊழியத்தில் அவர் உண்மையுள்ள சாட்சியாக இருந்ததை பார்க்கிறோம். ஆகவே நாமும் இவர்களை பின்பற்றி இவர்களை முன்மாதிரியாக வைத்து நாம் இவர்களை
மாடலாக எடுத்து நாம் என்ன செய்யலாம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முயற்சி பண்ணலாம். நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரி. வேதம் சொல்லுகிறது, உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுகிறது, அவர் உங்களை அழைத்தவர், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை பலப்படுத்தி வழிநடத்துவார். கிறிஸ்துவோ, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஆனால் கிறிஸ்துவோ வீட்டிற்கு மேற்பட்ட உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எபிரேயர் 3:6 இவ்வாறு சொல்கிறது, கிறிஸ்துவோ வீட்டிற்கு மேற்பட்ட உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் மாறி போகலாம், எல்லா சூழ்நிலைகளும் மாறலாம். ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் மட்டும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய வாக்கு ஒருபோதும் மாறுவதில்லை. அவர் நம்மளுக்கு பண்ணின உடன்படிக்கைகள் ஒருபோதும் மாறுவதில்லை. அதனால தான் வேதம் இவ்வாறு சொல்கிறது, கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கிறவங்க உண்மை உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் பரலோகத்திற்கு போகும்போது ஆண்டவர் நம்முடைய நீதி மட்டுமல்ல, நம்முடைய உண்மையையும் எதிர்பார்க்கிறார். இந்த உலக பிரகாரமாக அநேக காரியங்கள் ஆண்டவர் நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று நம்பி நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறார்கள். நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிற நேரத்தை நாம் அவருக்கு பிரியமாய் பயன்படுத்த, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியங்களிலும் நாம் அவருக்கு பிரியமானவர்களாக நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை உண்மையாக இருக்கும்போது பல்வேறு சோதனைகள் வரலாம், பல்வேறு போராட்டங்கள் வரலாம். தானியேலுக்கு வந்தது போல உலக பிரகாரமாக சத்ருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரியலாம். பல்வேறு முகாந்திரங்களை அவர்கள் நம்மிடத்தில் தேடலாம். நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தைரியம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிருபை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மேன்மை பாராட்டுதல், ஆண்டவருக்கு நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை, இது நம்மை வெட்கப்படுத்தாது. அன்று எப்படி அந்த சூழ்நிலையிலே தானியேல் நம்பிக்கையோடு, இந்த சிங்கங்களால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்பிக்கையோடு இருந்தாரோ, எவ்வளவு தைரியத்தோடு இருந்தாரோ, கர்த்தராகிய ஆண்டவர் என்னை இந்த சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவர் என்று தைரியத்தோடு இருந்தாரோ, அதே போன்று நாமும் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது நாமும் ஆண்டவருக்கு முன்பாக இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்குள்ள காணப்படும். அதனால தான் வேதம் சொல்லுது, பரலோகத்தில் வெள்ளை குதிரைகள் இருந்த குதிரையின் மேல் இருந்த நம் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 19:11 சொல்லுகிறது, பரலோகத்தில் வெள்ளை குதிரையின் மேல் இருந்த நம் ராஜாதி ராஜா உண்மையும் சத்தியமும் உள்ளவராய் இருந்தார். அவர் உண்மையுள்ளவர், அவர் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் உண்மையுள்ளவர். பரலோகத்திலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்ன காரியத்திலே அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. ஆகவே தான் பக்தர் இவ்வாறு பாடுகிறார், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள், பிரமாணங்கள், வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் நமக்கு அளிப்பதற்கு, அவர் வாக்கு பண்ணினதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, நமக்கு அளிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. நீர் உண்மையுள்ளவரப்பா. ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் மாறாத நேசரப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, உமக்கு பிரியமாக இருப்பதற்கு நாங்களும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக, உண்மையுள்ளவர்களாக, உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரர்களாக வாழுவதற்கு எங்களுக்கு பலன் தாங்கப்பா. விசேஷமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்களையும் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாக நடப்பதற்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கப்பா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே போராட்டங்கள், பாடுகள் மத்தியில் ஆண்டவரே அவர்கள் சோர்ந்து போய் விடாதபடி, பயந்து விடாதபடி ஆண்டவரே தைரியத்தோடு, ஆண்டவரே மேன்மை பாராட்டலோடு, ஆண்டவரே நம்பிக்கையோடு, ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே உண்மைத்துவத்தில் ஆண்டவரே முன்மாதிரியாய் விளங்க,
ஆண்டவரை நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆண்டவருடைய பிள்ளையா இவர்கள் உண்மையே தான் பேசுவாங்க, இவங்களிடத்தில் பொய்யோ புரட்டோ கிடையாது என்று ஆண்டவரே சாட்சி பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய கிறிஸ்தவ எல்லா மக்களுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நீங்கள் தரப்போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோப்பா. ஆண்டவரே நீங்கள் இந்த காரியத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் இடைபட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே மகிமையின் டிவி ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவர்கள் செய்கிற எல்லா ஊழியங்களிலும் தகப்பனே நீங்கள் கூட இருந்து ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரே, உம்முடைய வல்ல கரம் இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்களை காயம் கட்ட, அநேகருக்கு ஆண்டவரை நல்வழிப்படுத்த, அநேக மக்கள் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள, அநேக மக்கள் ஆத்மாவிலும் சரீரத்திலும் விடுதலை பெற இப்படிப்பட்ட கிருபைகளையும் அற்புதங்களையும் நீங்கள் ஆண்டவரே இந்த டெலிவிஷன் மூலமாக, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் வெளிப்படுத்துங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.